Hello to all the V4U media viewers. புத்தம் புது காலை இந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போதே நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம் தி ஐகானிக் சாங் ஃப்ரம் அலைகள் ஓய்வதில்லை. ஏன்னா நம்ம எந்த ஒரு மோடில் இருந்தால் கூட அந்த ஒரு பாட்டு கேட்ட உடனே வி கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு பியூட்டிஃபுல் செரீன் அட்மாஸ்பியர், செரீன் செட்டிங். ஆனால் இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு புத்தம் புது காலை என்னன்னு கேட்கும்போது டெஃபினெட்லி தட் ரிலேட்டட் வித் திஸ் ஆந்தாலஜி தட் ரிலீஸ்ட் ஆன் 16th of October on Amazon Prime. Yes, I'm talking about the much hyped film that had eminent directors come together to present a beautiful film like Putham Pudu Kale. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுதா காங்கரா, கௌதம் வாசுதேவ் மேனன், சுஹாசினி மணிரத்னம், ராஜீவ் மேனன் அண்ட் கார்த்திக் சுப்பராஜ். ரொம்ப கம்மியான ஆந்தாலஜி படங்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா it has a mixture of all kinds of genres in it and different characters இருந்திருப்பாங்க, இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆந்தாலஜி படம் பார்க்குறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஆனால் a few to name a few. எனக்கு பர்சனலாக எனக்கு சிலுக்கருப்பட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ புத்தம் புது காலை. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் நம்மளால ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஐ கம் டு தி கேரக்டரைசேஷன் லேட்டர். ஸோ முதல் கதை இளமை இதோ இதோ அண்ட் ரெண்டாவது கதை அவளும் நானும் / அவரும் நானும், மூணாவது கதை காஃபி எனிஒன், நாலாவது ரீயூனியன் அண்ட் ஃபிஃப்த் மிரக்கல். ஸோ முதல் கதை இளமை இதோ இதோ டைரக்டட் பை சுதா காங்கரா. இந்த ஒரு டைட்டில் பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே கமல் சரோட இளமை இதோ, ஏன்னா எல்லா நியூ இயருக்கு அந்த பாட்டு போட்டு தான் நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் த டைட்டில் சிக்னிஃபைஸ் தட் the youth within us has always been alive. அந்த ஒரு young at heart என்ற ஒரு விஷயம் நம்மளால மறக்கவே முடியாது. So that comes as a core into this particular short story. ஜெயராம் சார், ஊர்வஷி மேம், காளிதாஸ் ஜெயராம் அண்ட் கல்யாணி பிரியாதர்ஷன் நடிச்சிருக்காங்க. it was a very a very different twist to the story. ஏன்னா இந்த ஒரு அண்டர்லைனிங் ஒரு விஷயம் எப்படி நம்ம வயசானதுக்கு அப்புறம் கூட நம்ம மனசுல we are still a kid, we are still a child. So ஒரு ஆந்தாலஜி இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணும்போது you get a positive vibe. இந்த ஒரு கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராம் மற்றும் ஊர்வஷி ஒருத்தர் காதலிக்கிறாங்க without their respective children knowing it. அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃப்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. லைக் ஜெயராம் இஸ் a divorcee. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. they tend to meet on a particular day and அந்த யாருக்குமே தெரியாம. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் நாளில் தான் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ they get caught up together. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில நடக்கிற விஷயங்கள் எப்படி அவங்க உள்ளுக்குள்ளே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருப்பாங்க. பட் த வே தே திங்க் தே ஆர், தட் இஸ் வாட் இஸ் ரெப்ரசன்டட் பை காளிதாஸ் ஜெயராம் அண்ட் கல்யாணி பிரியதர்ஷன். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா அது அமைஞ்சது. சுதா அந்த ஒரு கான்செப்ட் சரி நம்ம இந்த மாதிரி ஒரு கதைக்கு யூஸ் பண்ணலாமேன்னு ரொம்ப தாட்ஃபுல்லாக யோசிச்சு பண்ணியிருந்தாங்க. அண்ட் காளிதாஸ் அண்ட் கல்யாணி லுக் வெரி கியூட் டுகெதர். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகள் அது எல்லாமே நீ தான் டிஷ்ஷஸ் பண்ணணும், நீ தான் பாத்திரம் கழுவணும், நான் பண்ண மாட்டேன், எனக்கு சமையல் பண்ணனா கூட நான் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுவாங்க. What I felt was more than Kalidas and Kalyani together, I found Jairam and Urvashi's chemistry. Of course they are seasoned actors. So avangaloda screen space innum konjam irundirundha nalla irundirukum because we wanted to see more of them. And that particular story finished on a very beautiful note. அடுத்த கதை started with கௌதம் வாசுதேவ் மேனன்ஸ் அவளும் நானும் / அவரும் நானும். எதுக்கு இந்த ஒரு ஸ்லாஷ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேத்திக்கும் தாத்தாக்கும் இடையில நடக்கிற ஒரு அழகான கதை தான். நிறையவே நடந்திருக்கோங்க. ஐ பர்சனலி கனெக்டட் வித் ரித்துஸ் கேரக்டர். ஏன்னா ரித்து வர்மா தான் பேத்தியாக நடிச்சிருக்காங்க. MS பாஸ்கர் சார் தான் தாத்தாவை நடிச்சிருக்காரு. ஸோ ஐ could literally see my grandpa in the form of பாஸ்கர் சார். அஃப்கோர்ஸ் பாஸ்கர் சார் எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும் நம்மளை அப்படியே அழ வச்சிடும். அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பீட் காமெடி ஆர் எனி கைண்ட் ஆஃப் கேரக்டர். இந்த படத்தில் he is an estranged grandfather. அவரும் அவரோட பேத்தியும் நிறைய வருஷங்களாகவே சந்திச்சது கிடையாது. ஸோ they tend to meet up because of his health issues. Then she gets to understand her grandfather. எதுக்கு இந்த மாதிரி நம்மளோட தாத்தா இப்படி மாறி இருக்காரு. அண்ட் அவரும் ரொம்ப செல்லமாக ரித்துவை கண்ணான்னு கூப்பிடுவார். கண்ணா இஸ் a very beautiful endearment that has been used. அண்ட் ரித்துவோட கேரக்டர் பேர் சொல்ல மாட்டாங்க. கண்ணா, என்னடா கண்ணா, டீ சாப்பிட்டியா கண்ணா, அந்த மாதிரி தான் அவர் அட்ரஸ் பண்ணுவார். ஸோ தட் that warm bonding between a grandfather and a grandchild ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கௌதம் மேனன் who is known more for his romances இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. ஒருத்தரோட லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்காமலே அவங்கள ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்களோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஆனால் எதுக்காக அதெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம கேட்கக்கூட மாட்டோம். அதனாலே ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளேயே ஒரு பிட்டர்னஸ் வந்துடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்காரு டைரக்டர் கௌதம் மேனன்.
தி தேர்ட் ஸ்டோரி இஸ் காஃபி எனிஒன். த ஹாசன் சிஸ்டர்ஸோட ஒரு சின்ன ரீயூனியன் கூட சொல்லலாம். ஏன்னா சுஹாசினி, அனு மற்றும் ஸ்ருதி வந்து லைக் சிஸ்டர்ஸாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸாக கோமலம் சாருஹாசன் மற்றும் காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் 3 பேரோட அம்மா வந்து லைக் உடம்பு சரியாமல் லைக் பெட் ரிடனாக இருப்பாங்க. ஸோ எனி டைம் ஷி மே பாஸ் அவே. ஸோ அந்த ஒரு நிலைமையில இருப்பாங்க. அண்ட் இட் வுட் பி ஹர் 75th பர்த்டே கம்மிங் சூன் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு வீக்கில் தான். ஸோ அப்போ வந்து 2 sisters would have already reached சென்னை அண்ட் ஒன் தட் இஸ் ஸ்ருதி ஹாசன் மும்பையில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து இங்கே வரதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், பிகாஸ் ஷி ஹேஸ் another பேக் ஸ்டோரி டு இட். அந்த லாஸ்ட் குழந்தை மட்டும் கொஞ்சம் ஸ்டப்பனாக இருப்பாங்களே, கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக, அந்த மாதிரி கேரக்டர் தான் ஸ்ருதி ஹாசனோட. ஸோ ஷீ இஸ் அ மியூசிஷியன், செல்ஃப் மேட் மியூசிஷியன். இவங்க 2 பேரும் வந்து ஃபேமிலிலாம் விட்டுட்டு அம்மாவை பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா how they come and they reunite. That is what Coffee Anyone is all about. And in the Coffee Anyone and the next story, that is Rajiv Menon's reunion, வந்து லைட்டாக நம்ம டைட்டில்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் இந்த ரீயூனியன் வந்து இந்த சிஸ்டர்ஸ்க்கு இடையில, ஃபேமிலிக்கு இடையில ஒரு சின்ன ரீயூனியன் மாதிரி. அண்ட் அந்த ஒரு கதைக்கு வந்து காஃபி எனிவன் நல்லா சூட் ஆயிருக்குமேனு ஐ பர்சனலி ஃபெல்ட் தட். ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு தட், லெட் மீ கன்க்ளூட் வித் திஸ் ஒன். சுஹாசினியோட குழந்தைக்கு வந்து டிஸ்லெக்ஸியா இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. அப்போ வந்து அவங்களோட அப்பா, எனக்கோ இருந்தது, இப்போ தான் அதுக்கு வந்து பேர் டிஸ்லெக்ஸியான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, எனக்கு அப்போலேருந்து இருந்தது, ஸோ இட்ஸ் ஆல் நார்மல். அண்ட் அனுஹாசன் வந்து லேட் ப்ரெக்னன்சி என்ற ஒரு விஷயத்தோட பாதிப்பட்டிருப்பாங்க. ஸோ ஷி வுட் ஹேவ் பிகம் அ லேட் மதர். ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் ஸ்ருதி ஹாசன் வாஸ் பார்ன் ஆஃப்டர் 48 years. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக கோர்வையாக வந்து சுஹாசினி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, அலாங் வித் த ஹெல்ப் ஆஃப் மணிரத்னம் சார். ஸோ 4வது கதை வந்து ராஜீவ் மேனன்ஸ் ரீயூனியன். இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரியா, குருச்சரன் மற்றும் லீலா சாம்சன். And Andrea வந்து she comes as a musician who happens to meet her long time schoolmate குருச்சரன். குருச்சரன் வந்து ஒரு டாக்டராக இருந்திருப்பாரு. அண்ட் அப்போ தான் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு, ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் he gets to know that the person that he treated was a COVID affected patient and he might have symptoms of COVID. So அவர் வந்து தன்னையே ஐசோலேட் பண்ணி வீட்டில் இருந்திருப்பாரு. அண்ட் லீலா சாம்சன் plays his mother. So Andrea, Leela Samson and Gurucharan, they have a small conversation every day. She tends to stay in their place. Andrea வந்து she's addicted to drugs. ஸோ இந்த ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரிய வருது. எப்படி ஆண்ட்ரியா வந்து இந்த ஒரு ட்ரக் அபியூஸ் வந்து வெளியில் கொண்டு வராங்க தான் இந்த ஒரு ரீயூனியன் படத்தோட ஒரு சின்ன ஒரு அண்டர்லைன்னு சொல்லலாம். குருச்சரன் வந்து ஹீ இஸ் வெரி ரினவுண்ட் நேம் இன் த ஃபீல்ட் ஆஃப் மியூசிக். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் வந்து தேர்ஸ் அ சீன் வேர் அவர் வந்து வேணும்ட்டே சும்மா தப்பாக பாடுவார், ஜஸ்ட் பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் ஆண்ட்ரியா டு சிங் த ப்ராப்பர் லைன்ஸ் இன் த ப்ராப்பர் மேனர். ஸோ அவர் பாடும் போதே ரொம்ப எங்களுக்கு வந்து லைக் ஐரானிக்காக இருந்தது, ஆஹா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மியூசிஷியன் வந்து இப்படி மாற்றிட்டாங்களே அந்த மாதிரின்ட்டு. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து ஒரு ரொம்ப ஸ்வீட் எண்டிங்கோட ராஜீவ் மேனன் சார் வந்து முடிச்சிருந்தாரு. கம்மிங் டு மை மோஸ்ட் ஃபேவரட் ஆஃப் ஆல் த ஷார்ட் ஸ்டோரிஸ்னு சொல்லலாம், கார்த்திக் சுப்பராஜ் இஸ் மிராக்கிள். ஸோ நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ஒரு மிராக்கிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மிராக்கிள் கதையில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபி சிம்மா, ஷரத் ரவி மற்றும் கே முத்துக்குமார். இவங்க 3 பேர் வந்து லைக் யூடியூப்ல பாபாஜி நடத்துகிற ஒரு ஷோ பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஷோட பேர் தான் மிராக்கிள். நம்ம எல்லாருமே மிராக்கிளில் வந்து பிலீவ் பண்ணணும், ஏன்னா எந்த ஒரு நேரத்தில் கூட மிராக்கிள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரின்ட்டு. ஸோ there's a slight contrast between 2 different parallels. ஒன்று வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர், இன்னொன்று வந்து 2 திருட்டு பசங்க. ரொம்பவே காமிக்கலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து கார்த்திக் சுப்பராஜ் இந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரியை வந்து எடுத்திருந்தாரு. எஸ்பெஷலி நாட் டு ஃபர்கெட் த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இன் திஸ் கிளைமேக்ஸ் போர்ஷன் ஆஃப் தி ஆந்தாலஜி. விழுந்து சிரிச்சாங்க. நான் நாட் எக்ஸாஜரேட்டிங், நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஏன்னா வி ஸ்டார்டட் வித் இமோஷனல் ரைடு. நம்ம வந்து ஸ்டார்டிங்காக இளமை இதோலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் லைக் கிராண்ட் பேரண்ட்ஸோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா when we come to this particular point in the film, நம்ம எல்லாருக்குமே பா என்னடா வேற லெவல் அந்த மாதிரி we got that feel because we could literally connect with the scenario, the scenes that Karthik Subbaraj had kept in the film. So ரொம்ப நல்லா இருந்தது. And coming to the technical part of the film, let's take the first short film from the anthology, that is Sudha Kongra's இளமை இதோ. ஸோ இந்த ஒரு ஷார்ட் ஃபில்மை வந்து ஃப்ரான்சிஸ் தாமஸ் மற்றும் ஸ்ருதி ராமச்சந்திரன் இணைந்து எழுதியிருக்காங்க. ஊர்வஷி மேமுக்கு வந்து ஜெயராம் சார் ஃப்ரிட்ஜில் ஸ்பூன் போட்டு ஒரு வெசல் வைக்கிறது பிடிக்காது. அதுவே ஊர்வஷி மேமோட ஈர டவுல் வந்து பெட் மேலே போடுறது ஜெயராம் சாருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் நிக்கேத் பொம்மி has done the cinematography for this particular short film. Of course we are looking forward to his work in Surarai Potru. The transition between the
யங் வர்சஸ் தி ஓல்டு கப்பிள் அது இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கூச்சம் இருக்கும் இல்லையா, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம், இல்லைன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரோட ஒளிப்பதிவில் நிறையா தெரிஞ்சுது. அண்ட் ஜிவி பிரகாஷோட இசை வந்து ரொம்ப பெப்பியான நம்பர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இளமை இதோ இதோ என்ற அந்த ஒரு தீமுக்கு ஜிவி பிரகாஷஸ் மியூசிக் வாஸ் ரியலி குட். சங்க தமிழன் இந்த போர்ஷன் எடிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நல்லா இருந்தது. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் அவளும் நானும் / அவரும் நானும். ஸோ கௌதம் சாரோட இந்த ஒரு ஷார்ட் ஃபில்மை வந்து பிசி ஸ்ரீராம் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து லைக் ரொம்ப நேச்சுரலாக ஹி ஹேட் பிளான். பிகாஸ் இப்போ ஒரு ஸ்டேர் கேஸ்லேருந்து நடந்து வர ஒரு சீன், ஸோ தாத்தா கீழே இருப்பாங்க, ரித்து வந்து மேலே இருப்பாங்க. ஸோ மேலேருந்து கீழே எடுக்கிற ஷார்ட்ஸ், இல்லை நடந்து வர சீன்ஸ், இல்லை வீட்டை சுற்றி லைக் நிறைய வீட்டுக்குள்ளேயே யூ ஹேவ் லாட் ஆஃப் டிவிஷன்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஸோ இந்த மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வென் there's a small emotional connect between those two characters, ஒரு க்ளோஸ் ஃப்ரேம் வச்சுட்டு அவங்களோட இமோஷனல் டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளிப்படுத்தும் வகையில் பிசி ஸ்ரீராமோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. ரேஷ்மா கட்டாலா வந்து டைலாக்ஸ் மற்றும் ஸ்க்ரீன் பிளேயில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைலாக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தட் இஸ் ரித்து வர்மா வந்து ஒரு ஜூம் காலில் டீம் மீட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நடுவில் வந்து தாத்தா எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டு he would have been giving his inputs. ஸோ அப்போ லைட்டாக ஒரு சின்ன கான்ஃப்ளிக் நடக்கும். அண்ட் ரெண்டாவது மூணாவது முறை வந்து he would apologize, சாரிடா கண்ணா நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அவர் வந்து திருநெல்வேலிக்காரன். ஸோ அந்த திருநெல்வேலி ரூட்ஸ் கூட அந்த ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷனில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்த ஒரு டீம் மீட்டிங்கில் வந்து வேர்ஸ் யுவர் தாத்தா, அந்த மாதிரி தாத்தாவை பற்றி கேட்டிருப்பாங்க. டீம் மீட்டிங்ஸ் nowadays seems to be like the new big boss says my தாத்தா அப்படின்னு ரித்து வர்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ நிஜமாவே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது டீம் மீட்டிங்ஸில் எப்படிங்க லைக் ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும், லைக் சண்டைகள் நடக்கும், ஒரு சில ஸ்வீட் மொமெண்ட்ஸும் இருக்கும். பிக் பாஸ் வீட்டில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான். ஸோ அந்த ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எவ்ரி கௌதம் மேனன் ஃபிலிம் ஹேஸ் அ பாம்பே ஜெயஸ்ரீ நம்பர் டு இட். அண்ட் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கூட கோவிந்த் வசந்தா இசையில் பாம்பே ஜெயஸ்ரீ ஒரு அழகான பாட்டு பாடியிருக்காங்க. அது அப்படியே அந்த படத்தில் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியே ஒரு ஏஞ்சலிக் டிவைன் ஃபீல் எக்கோ அடிக்கிற மாதிரி அந்த ஒரு பாட்டு இருந்தது. ரொம்ப நல்லா ஒரு சோல்ஃபுல் காம்போசிஷன். அண்ட் ஆண்டனி வந்து இந்த ஒரு போர்ஷன் எடிட் பண்ணியிருக்காரு. காஃபி அணி வந்து தட் இஸ் த தேர்ட் பார்ட் ஆஃப் தி ஆந்தாலஜி. இந்த ஒரு ஷார்ட் ஃபில்மை வந்து மணிரத்னம் சார் அலாங் வித் சுஹாசினி மணிரத்னம் வந்து எழுதி சுஹாசினி மேம் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செல்வகுமார் எஸ்கே வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த மெட்ராஸ் டாக்கீஸோட ஆஃபீஸே அவ்வளோ அழகாக வந்து ஒரு வீட்டாக கன்வெர்ட் பண்ணி செட்டிங்ஸ் வந்து லைக் ஸ்டேர் கேஸ் வந்து கீழே நடந்து வருது, அம்மாவோட ரூமில் வந்து வெளியில் இருக்கிற லான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு வீட்டோட அட்மாஸ்பியருக்கு நல்லா சூப்பராக செட் பண்ணியிருந்தாரு. தட் வாஸ் ஒன் ஹைலைட் இன் தட் பர்டிகுலர் ஷார்ட் ஃபிலிம். சதீஷ் ரகுநந்தன் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்ரீகர் பிரசாத் has done the editing. The fourth part of the anthology, அதாவது reunion by ராஜீவ் மேனன். இதுக்கு வந்து ராஜீவ் மேனனோட இணைந்து ஆதித்யா கேஆர் மற்றும் கிருஷ்ணசுவாமி ராம்குமார் வந்து ஸ்க்ரீன் பிளே மற்றும் டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க. தட் வாஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ரிலேட்டபிள். ரொம்ப நல்லா இருந்தது. லைக் டூ ஸ்கூல்மேட்ஸ் வந்து மறுபடியும் சந்திச்சு they are sharing a lot of fond memories along with the mother. ஸோ அது நல்லா இருந்தது. அண்ட் நிவாஸ் கே பிரசன்னா வந்து ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. டிஎஸ் சுரேஷ் வந்து இந்த போர்ஷனை வந்து எடிட் பண்ணியிருக்காரு. கமிங் டு த லாஸ்ட் திங், தட் இஸ் மிரிக்கிள் பை கார்த்திக் சுப்பராஜ். ஸோ இதுக்கு வந்து கார்த்திக் சுப்பராஜ் தான் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. அண்ட் அவரோட அந்த ட்ரேட்மார்க் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக இதில் இருந்ததுங்க. அண்ட் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ கார்த்திக் சுப்பராஜோட லைக் ஸ்டோன் பெஞ்ச் ஆஃபீஸில் தான் லைக் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஒன் பர்டிகுலர் ஷார்ட்டில் வந்து எனக்கே ஒரு செகண்ட்க்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ நேரமாக நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு ஹாரர் எஃபெக்ட் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி நைஸ். திஸ் பர்டிகுலர் போர்ஷன் வந்து விவேக் ஹர்ஷன் தான் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ கார்த்திக் சுப்பராஜோட இதில் மியூசிக் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் த slight background scoring, there was no such song kind of a thing inside this particular portion. So I wouldn't tell like இந்த படத்துக்கு எடிட்டிங் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தது, ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு தான் என்னால் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா டக்குன்னு இட் ஷிஃப்டட். இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அடுத்ததுக்கு போனால் தான் பெட்டராக இருக்கணும்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸ் எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெல். நிறைய ஆந்தாலஜிஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியில் வர ஒரு கேரக்டரோட தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி திஸ் லுக்ஸ் ரியலி லைக் மீ, நான் வந்து இதே மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணியிருப்பேன், அது மாதிரி நம்மலாம் சொல்லி டிஸ்கஸ்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் எனக்கு ஏன்னு தெரியல, நான் இந்த ஒரு ஆந்தாலஜி அதாவது புத்தம் புது காலை பார்த்ததுக்கப்புறமா ரைட் ஃப்ரம் இளமை இதோ டில் த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் மிரிக்கிள், அந்த ஷார்ட் ஸ்டோரிஸில் வர ஒவ்வொரு கேரக்டர்
எனி ஒன் ஆஃப் தோஸ் கேரக்டர்ஸ் நம்ம சொல்லலாம். அதில் வந்து ஐ குட் லிட்ரலி ரிலேட் டு தோஸ் கேரக்டர்ஸ். மேபி 1 or 2 traits that was very similar with me. கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து எல்லா கேரக்டர்ஸ் வந்து ஸ்கெட்ச் பண்ணி ஒரு கோர்வையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. 5 ஷார்ட் ஸ்டோரிஸ், இந்த 5 ஷார்ட் ஸ்டோரிஸோட இமோஷனல் மெசேஜை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஒன் ஷுட் கன்சிடர் while வாட்சிங் திஸ் ஆந்தாலஜி இஸ், இந்த ஒரு ஆந்தாலஜியை வந்து லாக்டவுன் பீரியடில் தான் ஷூட் பண்ணாங்க. கிவன் ஆல் த நார்ம்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் டு பி ஃபாலோ டியூரிங் திஸ் கோவிட் டைம், அது எல்லாமே அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு அழகான ஒரு ஆந்தாலஜி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அமேசான் பிரைம். அண்ட் ஒன் மோர் திங் ஐ ரியலி லவ்ட் அபவுட் திஸ் இஸ், அந்த 5 ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து நம்ம எந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் எந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளால் கண்டிப்பாக கெஸ் பண்ண முடிஞ்சுது விதவுட் த டைட்டில்ஸ் பீங் கிவன். அந்த ஒரு சிக்னேச்சர், ஒரு டிப்பிக்கல் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வந்து எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருந்தது. அண்ட் தட் வாஸ் ஒன் குட் திங் அபவுட் த ஃபிலிம். அண்ட் 2 hours தான் இந்த படத்தோட லைக் ரன் டைம். இட் டிடன்ட் சீம் குவைட் லாங். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த ஆந்தாலஜிஸ் பார்க்குறது அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ கிவன் த டியூரேஷன் லைக் 2 hours, நைஸ் கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம், கண்டிப்பாக இது நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. Do sit, watch it along with your family at home only on Amazon Prime. And if you like this review, give it a thumbs up and subscribe to our YouTube channel V4U Media. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. I'll catch you all with another interesting review. Until then, it's Parasriya signing off for V4U Media. Bye bye.